guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் மேக்ஸ் சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ராபபிலிட்டியில் எக்ஸசைஸ் 8.4 ஓட 11th சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஷின் பார்க்கலாம். இன் அ டவுன் ஆஃப் 8,000 பீப்புள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என் ஆஃப் எஸ் இந்த டவுனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8,000 பீப்புள்ஸ் இருக்காங்க. என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 8,000. என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 8,000 and 1,300 are over 50 years. 1000 அதில் பார்த்தீங்கன்னா 1,300 வந்து 50 ஏஜுக்கு அபோவில் தான் இருக்காங்க. அப்போ 50 இயர்ஸ் அபோவ் பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ் அபோவ் வந்து 1,300 கொடுத்துருக்காங்க. அண்ட் 3,000 ஆர் ஃபீமேல்னு கொடுத்துருக்காங்களா. இதில் 3,000 வந்து ஃபீமேல். இப்போ ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3,000. And it is known that 30% of the female are over 50 years. 30% of female வந்து பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ்க்கு மேலே தான் இருக்காங்க. அப்போ இதை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபீமேல்ஸ் அபோவ் 50 இயர்ஸ்னு எழுதிக்கலாமா? ஏன்னா ரெண்டுமே இருக்குது. 50 இயர்ஸ் அபோவ், அதில் இது ஃபீமேல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபீமேல்ஸ் ஆர் 30% of females are above 50 years. அப்போ நமக்கு இது ரெண்டுமே வரும். இதை நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம். அப்போ இது நம்மளுக்கு வர்றது ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு வரும். ஏன்னா ரெண்டு இதுலேயும் காமனாக தானே இருக்குது. ஏ இன்டர்செக்ஷன் பின்னு வந்துடும். அப்போ ஃபீமேல்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இதவே ஃபீமேல்ஸ் அபோவ் 50 இயர்ஸ் அபோவ் 50 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் ஃபீமேல்ஸ் ஆர் ஓவர் 50 இயர்ஸ். 30%னா 30/100. அண்ட் ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ இருக்குது? 3,000. அப்போ இன்ட்டு 3,000 வரும். நம்ம 2 zeros கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 900 வரும். இப்போ 900 வந்துச்சா? இப்போ நம்ம தனித்தனியாக இதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். என் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,300. Let A be the event of getting an over 50 years. அப்போ probability of A is equal to n of A by n of S நம்மளுக்கு வரும். n of A பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,300 and n of S பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8,000. and 8,000 இப்போ 2 zeros ரெண்டுமே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 13/18 வரும். நெக்ஸ்ட்டு ஃபீமேல்ஸ் இதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். அதை நம்ம பின்னு எடுத்துக்கலாம். லெட் பி பி த event of getting and females. Probability of B தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். and n of probability of B நம்ம என்னன்னு கண்டுபிடிப்போமா? அப்போ n of B பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு 3,000 வரும். அப்போ probability of B is equal to n of B by n of S நம்மளுக்கு வரும். n of B வந்து நம்மளுக்கு 3,000 and n of S பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8,000. நம்ம 2 zeros இதில் கேன்சல் பண்ண மாதிரி இதுலேயும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 30/18 நம்மளுக்கு வரும். அண்ட் இப்போ நம்ம probability of B கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஃபீமேல்ஸ் above 50 இயர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு 30% ஆஃப் ஃபீமேல்ஸ் ஆர் ஓவர் 50 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? நம்ம பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லியிருந்தோம். இது ஏ இது பி. ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து இப்போ நம்ம அதுக்கான ப்ராபபிலிட்டி பார்க்கலாம். அப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்கே எழுதலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி and n of A intersection B தான் நம்மளுக்கு 900. அப்போ probability of A intersection B ன்னு சொல்லும் போது n of A intersection B by n of S நம்மளுக்கு வரும். 900/8,000 வருமா? and 2 zeros கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 9/18 இருக்கும். probability of A intersection B பார்த்தீங்கன்னா 9/80. இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா what is the probability that a chosen individually from the town is either a females or over 50 years. either females or over 50 years ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம A யூனியன் B தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம அடிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A
B and A intersection B. இது நம்ம மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B தானே கண்டுபிடிக்கணும். அப்போ probability of A union B is equal to probability of A plus probability of B minus probability of A intersection B. இது நம்மளுக்கு ஃபார்முலா, இது நம்மளுக்கு தெரியும். இப்போ probability of A ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 30/18 கண்டுபிடிச்சிருந்தோம். அண்ட் probability of B பார்த்தீங்கன்னா 13/80. அண்ட் லாஸ்ட்டாக A intersection B, probability of A intersection B கண்டுபிடிச்சிருந்தோமா, அது வந்து 9/80. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்குது. அது ஒன்ஸ் எழுதிக்கலாம். அண்ட் அப்போ 30, இங்கே என்ன சைன் இருக்குது ப்ளஸ், அதை அப்படியே எழுதிடுவோம். அண்ட் இங்கே என்ன சைன் மைனஸ் இருக்கா, மைனஸ் அண்ட் 9. இப்போ நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ணணும்னா நம்மளுக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 43 மைனஸ் 9 பண்ணணும்னா நம்மளுக்கு 34/18 கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம்ல. இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேன்சல் பண்ணணும்னா 2 1s are 2னு வரும். அண்ட் பேலன்ஸ் 1 அண்ட் இது 7 டைம்ஸ் அண்ட் இது 4 and 0. அப்போ 17/40. 17/40. ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு, இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். இதான் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.